ஓகே சார், வாழ்க்கெல்லாம் அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, 3 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கின்றோம். இருந்தும் பெரிய மனதோடு அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த போவதில்லை. 70 ஆண்டு காலமா வெயிட் பண்றேங்க, 3.5 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் மன்னிப்பை கோரிக்கொள்கின்றேன். காலையிலிருந்து எங்களுக்காக பொறுமையாக தாய்மார்கள் எல்லோரும், அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குழந்தைகளோடு இருக்க வேண்டிய நேரம், அதையெல்லாம் எங்களுக்காக ஒதுக்கி வைத்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறீங்க. எல்லா தாய்மார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் இருக்கிறீங்க. முதல் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாணிக்காபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதுவும் இன்னும் கொஞ்சம் வலிமையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பிரதமர் அவர்கள் வர வேண்டும் என்பதிலே நம் யாருக்கும் கூட மாற்று கருத்து இல்லைங்க. எல்லோரும் ஒருமித்த மனநிலையில் இருக்கும். பிரதமர் வரட்டும், நல்ல வேலை பார்த்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் வலிமையா வரட்டும், இந்தியாவுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கட்டும். ஐயா, உங்கள் முன்னால் நான் வைக்கக்கூடிய கேள்வி, பிரதமர் அவர்கள் வலிமையாக இருக்கும் பொழுது பிரதமரை பயன்படுத்தி நாம் எப்படி நம்ம ஊருடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதுதான் நாங்க முன்னாடி வைக்கிற கேள்விங்க ஐயா. அதனால் இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இந்த முறை தேர்தலில் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில, நல்லா இருக்கீங்களா, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றான். அதனால் நீங்கள் ஒருமித மனதோடு நம்ம ஊரினுடைய வளர்ச்சி, கிராமத்தினுடைய வளர்ச்சி, விவசாயத்தினுடைய வளர்ச்சி, விசைத்தறியினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பளித்து தாமரை சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்கிட்ட முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. குறிப்பாக விசைத்தறியை குறிப்பாக நம்முடைய விசைத்தறியை பொறுத்தவரை நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு வருடம் மட்டும்தான். ஜூன் 4, 2024 இருந்து ஜூன் 4, 2025 முடியும் பொழுது விசைத்தறியினுடைய பிரச்சனையை முழுமையாக நான் முடித்து கொடுத்திருப்பேன். என்னுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சோமனூரிலே ஜவுளி சந்தை, ஜவுளி பூங்கா ஆகுவதாக இருக்கட்டும், மத்திய அரசுடைய ஜவுளி பூங்கா சோமனூர் கொண்டு வரணும். குறிப்பாக சோலார் மின் தகடுகள் எல்லா விசைத்தறி உரிமையாளர்களுடைய இடத்துக்கு கொண்டு வர்றோம். 75% மானியத்தோடு நூல் விலையை கட்டுப்படுத்த நூல் வங்கியை கொண்டு வருகின்றோம். இது மூன்றும் செய்தால் என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை தீர்வை கொடுக்க முடியும். நிச்சயமாக உங்களோட கலந்தாலோசித்து செய்யறோம். இந்த மூன்றும் ஆரம்பத்தில் நாம் உங்க முன்னாடி சொல்றோம். என்னுடைய வாக்குறுதியா நீங்க எடுத்து விவசாயத்தை பொறுத்தவரை கண்டிப்பா பண்ணிடுவோம் தலைவா. விவசாயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நீர் மேலாண்மைக்கு மாநில அரசு எந்தவித முக்கியத்துவமும் 70 ஆண்டு காலமாக கொடுக்காதனாலேங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சி நம்ம ஊர் பகுதியில வறட்சி எட்டி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு வருது. இதுவரை குடிநீர் தட்டுப்பாடை பத்தி கேட்காதவங்களுக்கு முதல் முறையா என்ன நம்ம ஊர்ல குடிநீர் பிரச்சனையா, நம்ம ஊர்ல 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது, அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம்மா. இதற்கு ஒரே ஒரு தீர்வு, நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கக்கூடிய ஆனமலை நல்லாறு திட்டத்தை நாம் செயல்படுத்தி ஆக வேண்டும். இது மிக முக்கியமான காலகட்டம். இது 1958 இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா யாரும் செயல்படுத்தலைங்க ஐயா. 10,000 கோடி ரூபாய் செலவாகும் நிதியை கொண்டு வருவது என்னுடைய பொறுப்புங்க ஐயா. அந்த அண்ணாமலை தம்பி நீங்க விட்டுருங்க, எங்கிட்ட விட்டுருங்க. அது மோடி ஐயா பேசி அந்த பணத்தை கொண்டு வருகின்றேன். ஆனமலை நல்லாறு திட்டத்தை நாம் செயல்படுத்துவோம். காரணம், அந்த 8 TMC தண்ணி கிடைச்சா தாங்க ஐயா ஏரி குளம்புட்டையில நம்ப முடியும். அது நம்பினீங்கன்னா நிலத்தடி நீர் உயரும். இன்னைக்கு 900 அடியில தண்ணி இருக்கு, 200 அடிக்கு மேல கொண்டு வரும். அதனால் விவசாயத்திற்கும் சரி, நெசவாள பிரச்சனைக்கும் சரி மோடி அவர்கள் ஏன் வர வேண்டும் உங்களுக்கு தெரியும். இந்தியாவை பொறுத்தவரை அந்த தேர்தல் 2024 தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவுடைய பிரதமர் யார்? இன்னைக்கு திமுக MP வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேங்க. நீங்க எல்லாம் அரசியல் தெரிந்தவர்கள், நீண்ட காலமாக அரசியல் கட்சியை பார்ப்பவர்கள். திமுக முதலமைச்சர், திமுக அமைச்சர், திமுக MLA, இந்த 3 பேரும் செய்யாத திமுக MP செய்ய போறாருங்களா? செய்ய முடியாது. ஆனா ஆட்சியில நாம் இருக்கின்ற பிரதம மந்திரியாக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை தம்பினால செயல்படுத்த முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக செயல்படுத்த முடியும். காரணம், ஆட்சியில் நாம் இருக்கின்ற மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவரை பயன்படுத்தி எப்படி நம்முடைய உள்ளூர் பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த 2024 தேர்தலுடைய முக்கிய விஷயம். அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் கூட, இங்க இருக்கிற நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. காரணம், இல்லாட்டி 3 மணி நேரம் யாருங்க ஐயா காத்திருக்கா? நான் என்ன சினிமா ஸ்டாரா, நான் என்ன சூப்பர் ஸ்டாரா, நான் என்ன படத்தில் நடிச்ச ஒரு பெரிய அறிவாளியால ஒண்ணு இல்லைங்க. உங்களை போன்று சாதாரண ஒரு மனிதன், சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். உங்களுக்கு என் மீது ஒரு மரியாதை ஈர்ப்பு, எனக்கு உங்கள் மீது ஒரு மரியாதை, பரஸ்பரம் நம்ம 2 பேத்துக்கு இருக்கிறது மரியாதை.
3 மணி நேரம் நீங்கள் காத்திருந்து அண்ணாமலை தம்பி வரும்பொழுது நாம் வாழ்த்தி அனுப்ப வேண்டும் என்று ஊர்க்காரங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க வாக்களிக்க போறீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்கள் ஒருவரும் எனக்காக 10 ஓட்டுக்களை வாங்கி கொடுக்கணுங்கிறதா நான் வைக்கிற வேண்டுகோள். உள்ளூர்ல, பக்கத்து வீட்டுல, தோட்டத்துல, காட்டுல நம்முடைய சொந்தக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள் எல்லார்த்திட்டையும் பேசணும். இந்த முறை மோடி அவங்க வர்றாங்க, மோடி அவர்கள் வரும்பொழுது அண்ணாமலை இங்க வரணும். நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதை இந்த முறை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்றால் மோடி இருந்து 10 ஆண்டுகளும் கூட ஒரு அதிமுக எம்பி 2014 இருந்து 19, கம்யூனிஸ்ட் எம்பி 19 இருந்து 24. ஆனா எதையும் அவங்களால சாதிக்க முடியலைங்க. சாதிச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், பாராளுமன்றத்தில் சண்டை போட்டிருக்கலாம். ஆனா சாதிப்பதற்கு ஒரு திறமை வேண்டும். அமைச்சர்களை பார்த்து பேசி ஒரு ஃபைலை பில்டப் பண்ணி நைஸா அந்த ஃபைலை கொண்டு போய் அந்த ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ண வச்சு சண்டை போற இடத்துல சண்டை போட்டு பயப்படுற இடத்துல பயந்து அந்த வேலையை செய்யணுங்க ஐயா. அதை செய்ய தவறியதால் தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கும். அதனால் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பார்ந்த வேண்டுகோள், எனக்காக நீங்கள் அடுத்த 12 நாட்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசி அவர்களை நீங்கள் தாமரைக்கு இந்த முறை வாக்களிக்க வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து காத்திருக்கக்கூடிய எல்லா மாணிக்கபுரத்தினுடைய எல்லா ஊர் பெரியவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களுக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அண்ணன் எஸ் ஆறுமுகம் அவர்கள் நோடு என்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, கட்சியை வளர்ப்பதிலே மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஆறுமுகம் அண்ணன் அவர்களுக்கும், அவரோடு இருக்கக்கூடிய வீரகுமார் அவர்கள், மயில்சாமி அவர்கள், குமரவேல் அவர்கள், மகாலட்சுமி பிரகாஷ் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், ராதாமணி சங்கர் அவர்கள், ஆனந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, ஊர்கவுண்டர் ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, ஏஷியா டெக்ஸ் அண்ணன் சுப்பிரமணிய அவர்களுக்கு, செங்கோட்டுவ தோட்டம் அண்ணன் தங்கவேல் அவர்கள் நன்றி தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனுடைய மாவட்ட செயலர் அம்மா அனந்தகுமார் அண்ணன் வண்டிக்குள்ள இருக்கிறாருங்க ஐயா. அதே போல நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பாக இளைஞர் படை எல்லோரும் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இளைஞர் எல்லாம் மொத்தமா இருக்கிறாங்க. ஒரு மாற்றத்தை கொடுப்போம், டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவோம், வளர்ச்சியை கொண்டு வருவோம். வளர்ச்சியை வைத்து நாமும் வளருவோம். நாமும் ஒரு தொழில் நிறுவனத்தை அதன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அதன் மூலமாக நம் ஊரை வளர்த்துவோம் என்ற பெரு குறிக்கோள் வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நன்றி தெரிவித்து, அன்பு சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க, என்னை தூக்கி வளர்த்த என்னுடைய தாய்மார்கள் இங்க இருக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு ஒரே ஒரு உறுதிமொழி நான் கொடுக்கிறேன். நான் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கின்றேன். 5 ஆண்டு காலம் நீங்கள் எம்பியாக நம்மளை ஆக்கின உடனே 5 ஆண்டு காலத்துல மோடி வீடு இல்லாம ஒருத்தர் இருக்க மாட்டேன். அது என்னுடைய கேரண்டி. என்னால வேற எதுவும் கொடுக்க முடியாதுங்க அம்மா. நான் ஏதோ அரசியல சம்பாதிக்கல, நான் ஏதோ ஒரு அமைச்சரா இல்ல, 10 வருஷம் பெரிய பெரிய பொறுப்புல எல்லாம் இல்ல. நான் ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரியாக மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு இங்க நின்று உங்களுக்கு என்னுடைய அன்பை மட்டும் என்னால் கொடுக்க முடியும். அதை தவிர எதை என்னால கொடுக்க முடியாதுங்கம்மா யாருக்கும். என்னுடைய உண்மையான வார்த்தையை உங்களுக்கு என்னால கொடுக்க முடியும். 5 ஆண்டுகள்ல மோடி வீடு இல்லாத ஒரு கிராமம் இருக்காது என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நேர்மையாக மோடி ஐயாவுடைய 100% திட்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். நம்முடைய சமகாலத்துல ஏழை என்கின்ற ஜாதி இல்லாத மாதிரி நான் உழைக்கிறேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி. நீங்கள் செய்ய வேண்டியது என்னோடு சேர்ந்து நீங்க பயணம் பண்ணணும். இதுக்கு 10 ஆண்டுகள் ஆகுங்கம்மா. என்னோடு சேர்ந்து நீங்க பயணம் பண்ணணும். குழந்தைகளுக்கு அற்புதமான கல்வியை கொண்டு வரணும். இப்பவே தமிழ்நாட்டிலே நான் சூழல் வைத்திருக்கின்றேன். மத்திய அரசினுடைய நவோதயா பள்ளி இத்தனை ஆண்டு காலமா தமிழ்நாட்டுக்கு வரல. கோயம்புத்தூருக்கு முதல் 4 பள்ளிகளை கொண்டு வருகின்றேன் என்று. இது குறிப்பாக ஏழை குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 82,000 ரூபாய் செலவாகும். 82,000 ரூபாய் மத்திய அரசினுடைய பணம். உலகத்தரம் வாய்ந்த கல்வி 4 பள்ளிகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி கொண்டு வரும். இதை உங்களுக்கு நான் உறுதியா சொல்றதுனால யாரு உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் கூட நீங்கள் உறுதியாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையோடு நீங்கள் நிற்க வேண்டும். இந்த தம்பிக்கு ஓட்டு போடுவேன், தாமரையில ஜெயிக்க வைப்பேன், எங்களை நல்லா பார்த்துக்குவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய எல்லா ஊரினுடைய முக்கியஸ்தருக்கு, எல்லா அன்பு நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து, 3 மணி நேரம் காலதாமதம் ஆகியிருந்தாலும் கூட பொறுமையாக எங்களுக்காக அன்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடிஜியினுடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19 உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் மாணிக்கபுரம் ஊரினுடைய மொத்த சின்னமும் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.